எல்லோருக்கும் உலகம் முழுவதும் சுற்றி பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும். அவ்வாறு உலகை சுற்றி பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கும் போது நமக்கு பிடித்த சற்று வித்தியாசமான இடங்களைத்தான் பார்க்க விரும்புவோம். அத்தகைய வித்தியாசமான சுற்றுலா தலங்களில் அவ்வப்போது இயற்கைக்கு புறம்பாக நடந்த விபத்துகளில் ஒரு சில இடங்கள் கண்ணை பறிக்கும் வகையில் சற்று வித்தியாசமாகவும் கவர்ச்சிகரமாகவும் மாறியுள்ளது. மேலும் இந்த இடங்கள் உலக சுற்றுலா பயணம் செல்லும் போது பார்க்க வேண்டும் என்று தோன்றும் ஒரு சிறந்த இடங்களாக அமையும். அத்தகைய சில இடங்களை பற்றி இப்போது தெரிந்து கொள்வோம். எரிமலை குளம். இந்த குளம் இயற்கை பண்புகளுக்கு அப்பாற்பட்ட வித்தியாசமான இடங்களில் ஒன்றாகும். இந்த இடம் துருக்கியில் உள்ள பமுக்லே என்னும் இடத்தில் எரிமலையின் வெடிப்புகள் காரணமாக நீரூற்று ஏற்பட்டு அதன் பக்கவாட்டில் கால்சியம் கார்பனேட் அதிக அளவு சேர்ந்து குளம் போல் உருவாக்கியுள்ளது. இந்த குளத்திற்கு டிரேவர்டின் குளம் என்று பெயர். மேலும் இந்த குளம் சற்று சரிவாக படிக்கட்டுகள் போன்று அமைந்துள்ளது. பள்ளத்தாக்கில் கசியும் சிவப்பு நிற தண்ணீர். இந்த பள்ளத்தாக்கு அண்டார்டிகாவில் உள்ளது. இந்த பள்ளத்தாக்கிற்கு மெக்மர்டோ உலர் பள்ளத்தாக்குகள் என்று பெயர். பொதுவாகவே அண்டார்டிகா மிகவும் குளிரான இடம் என்றாலும் இந்த இடத்தில் மட்டும் பனிமூட்டம் இல்லை. மேலும் இந்த பள்ளத்தாக்கின் நீரூற்றுகளில் இருந்து சுடு தண்ணீர் வெளியே கசியும். அவ்வாறு வரும் நீர் சிவப்பு நிறத்தில் ரத்தம் போன்று வெளிவரும். ஏனெனில் இந்த தண்ணீரில் அதிக அளவு இரும்பு சத்து உள்ளது. இந்த இடத்தில் தண்ணீர் சிவப்பு நிறத்தில் கசிவதால் இது வித்தியாசமான இடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. புள்ளி புள்ளியாக காணப்படும் ஏரி. இந்த சலைன் ஆல்கலி ஏரி பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள ஒசோயூஸ் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. இந்த ஏரியின் நீரில் பல கனிமங்கள் உள்ளன. இதனால் கோடை காலத்தில் இங்கு தண்ணீர் ஆவியாகி அந்த கனிமங்களுடன் சேர்ந்து நீரின் மேற்பரப்பில் புள்ளி போன்ற ஒரு தோற்றத்தை தருகிறது. இதனால் அந்த ஏரி பார்க்க ஓட்டை ஓட்டையாக இருப்பது போன்று காணப்படும். கற்கள் தானாக நகரும் வறண்ட இடம். இந்த இடத்திற்கு ரேஸ்டாக் பிளேயா என்று பெயர். இது கலிபோர்னியாவில் உள்ள ஒரு வறண்ட ஏரி என்றாலும் கண்ணுக்கினிய ஒரு விஷயம் உள்ளது. அது என்னவென்றால் இந்த இடத்தில் இருக்கும் கற்கள் தானாக நகர்கிறது என்பதுதான். மேலும் அவ்வாறு நகரும் கற்கள் நகர்ந்ததற்கான அடையாளத்தோடு நகர்கிறது என்பதுதான் இதன் சிறப்பு. அதிலும் இந்த கற்கள் பலத்த காற்றின் காரணமாக நகர்கிறது என்பதுதான் உண்மை. அப்படியெனில் அங்கே காற்றடிக்கும் வேகத்தை கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். சகாரா பாலைவனம். உலகில் உள்ள வித்தியாசமான இடங்களில் சகாரா பாலைவனத்தில் உள்ள ரிச்சர்ட் வடிவமும் ஒன்று. சொல்லப்போனால் அதை சகாராவின் கண் என்று சொல்லலாம். ஏனெனில் இந்த இடத்தின் அமைப்பு பரந்த விரிந்த பாலைவனத்தில் வண்ணமயமாக இருப்பதோடு மேலும் பார்த்தால் கண்கள் சலிக்காமல் பார்க்கும் அளவுக்கு அமைந்துள்ளது. வித்தியாசமான ஒரு தீவு. இந்த பூமியில் இருக்கும் தீவுகளில் இந்திய பெருங்கடலில் உள்ள சோகாட்ரா தீவு ஒரு புதிரான இடம். ஏனெனில் அந்த தீவுகளில் உள்ள அனைத்து மரங்களும் விலங்குகளும் வித்தியாசமான வடிவத்தோடு காணப்படும். இது போன்ற வடிவம் கொண்ட மரங்கள் மற்றும் விலங்குகளை எங்கும் காண முடியாது என்பதே இதன் சிறப்பு.